Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தேர்தல் பரப்புரை அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என்பதனை செய்ய இருக்கின்றனர். குறிப்பாக அந்த வகையில் நாளைய தினம் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்க இருப்பதாகவும் அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் என்பதனை சரியாக 12 மணி அளவில் செய்ய இருக்கிறார். அதன் பிறகாக அந்த தேர்தல் பரப்புரை என்பதனை தொடங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனுடைய அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை விஜய் பெரம்பூரில் தொடங்கக்கூடிய பிரச்சார பயணம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கி திட்டம் என்பதனை கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். தற்போது அதனுடைய அனுமதி என்பது பெறக்கூடிய வகையில் தான் தேர்தல் ஆணையம் அந்த வருகின்ற 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் அந்த பரப்புரையை தொடங்குவதற்கு அனுமதி என்பதனையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தொடர்ச்சியாக வரக்கூடியவர் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டம் என்பதனை தீட்டியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் அன்றைய தினமே 234 வேட்பாளர்களும் வருகின்ற 30ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விஜய் பெரம்பூரில் தொடங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தங்களுடைய முதல் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பிரச்சார பயணம் என்பதை பெரம்பூரில் தொடங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.